ஹாய் கைஸ். ஒவ்வொரு ட்ரேடரோட ஆசையும் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம மார்க்கெட்ல தனியா வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாம, நாம வந்துட்டு தனியா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு விருப்பப்படுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு லைஃப் டைம் நமக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள தனியா ட்ரேட் பண்ண வைக்கும் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள வந்துட்டு நம்ம போயிடலாம். பிகினரா வந்துட்டு இருந்தீங்க அல்லது வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத மார்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நான் டைரக்ட்டா வந்துட்டு இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள வந்துட்டு நான் போயிடுறேன். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் சார்ட்டா இருக்கு. இத வந்துட்டு நான் 3 மினிட்ஸ் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 மினிட்ஸ் சார்ட்டா வச்சிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டு. நான் எப்பயுமே வந்துட்டு பேங்க் நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணாலுமே ஸ்பாட் சார்ட் தான் பார்ப்பேன். ஸ்பாட் சார்ட்ட பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்பாட் சார்ட்ல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு போவேன். ஓகே கைஸ். இப்போ பாருங்க, நான் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் டே லோ, அதாவது வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மீன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நேத்திக்கு நடந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ அதுதான் வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகே, ப்ரீவியஸ் டே க்ளோஸில் அதுவும் ப்ரீவியஸ் டே க்ளோஸோட ஹை லோவில் 50% இன்னும் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், இப்போ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிட்ட வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த ரெண்டாவது கேண்டலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒன்று இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி கிடைக்கணும், இல்லை அப்படின்னா மேலே இருக்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் வந்துட்டு நமக்கு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்கணும். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கு. இந்த கேண்டல் வந்துட்டு நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி தெரியும் இந்த கேண்டல். பட் நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். பட் இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஓகே, இப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு பையிங் வந்துட்டு நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, 52,194 வந்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில். நான் இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கு. நமக்கு எங்கேயுமே ரிவர்சல் பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கல. இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சலும் கிடைச்சிருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. 10.51 கேண்டில். ஓகே, இதில் நீங்கள் ஆப்ஷன் ப்ரைஸை வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் ப்ரைஸில் மிட் பாயிண்டில் தான் வந்துட்டு எடுப்போம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு பையிங் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு நமக்கு ட்ரிகர் ஆகலை அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு நமக்கு 52,200 தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் பேங்க் நிஃப்டியோட 52,200 கால் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மிட் பாயிண்டில் தான் என்ட்ரி எடுப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் அன்னைக்கான லோவில் இருந்து ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், 135 ரூபான்றது வந்துட்டு மிட் பாயிண்ட்டு. எனக்கு இது வந்துட்டு ட்ரிகர் ஆகாமையே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு செல்லிங் ஜோன் வந்துட்டு காமிச்சிருப்பேன்ல, 10.51க்கு ஒரு செல்லிங் ஜோன் வந்திருக்குல்ல, அதை நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையிங் என்ற வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கல. மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போயிடுச்சு. இப்போது அகைன் வந்துட்டு செல்லிங் என்ட்ரி கிடைக்குது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், நான் வந்துட்டு 11:15க்கு மேலே வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அங்கே வந்துட்டு பார்த்தோம்ல 10.51 கேண்டல். அந்த கேண்டல் வந்துட்டு இந்த கேண்டல் தான் வந்துட்டு 10.51 கேண்டல். புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்திருக்கேன். அங்கே வந்துட்டு 52,653 இருந்ததுனால நான் வந்துட்டு புட் ஆப்ஷனில் 52,700 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதில் 50% வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 11:15க்கு மேலே வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு 11:15ல தான் வந்துட்டு என்ட்ரியே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நான் மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஏற்கனவே மேலே வந்துட்டு
பையிங் ட்ரிகர் ஆகாம நமக்கு மார்க்கெட் வந்துட்டு மேல போயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு செல்லிங்க்கான வாய்ப்பு இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு மொமெண்டம் ஆகாம, அப்படியே கூட வந்துட்டு ஸ்டாப் ஆகலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மார்னிங் செஷன்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணல இன்னைக்கு பேங்க் நிஃப்டில. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால நான் நான் நிஃப்டி சார்ட்ல நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் நிஃப்டி ஸ்பாட் சார்ட் 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மார்க்கெட் கீழ ஓப்பன் ஆயிட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல போயிட்டு ரிவர்சல் ஆனா நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? அதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. 2வது கேண்டில் வந்துட்டு பாருங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்கு மேல வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ, நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன வந்துட்டு எய்ம் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த இடத்துல ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா, நான் செல்லிங் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இங்க ஒரு 5 கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 5 கேண்டிலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு கூட வந்துட்டு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விக் வந்துட்டு கீழ இருக்கு. அதாவது பிரைஸ் வந்துட்டு பையர் வந்துட்டு பாட்டம்ல இருந்து அப் சைடு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ, அதனால நான் வந்துட்டு இந்த இடத்துல பையிங் செல்லிங்க்கான வியூ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் பையிங்ல வந்துட்டு இருக்கேன். ஒண்ணு மார்க்கெட் செல்லிங்ல போகணும், இல்லன்னா பையிங்ல போணும். இப்போ பையிங்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் தெரியும். அதாவது 25,404 இருக்கு. அதனால நான் வந்துட்டு 25,400 கால் ஆப்ஷன் சார்ட்ட எடுத்துக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2வது கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். அதாவது இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருந்தா நம்ம செல் பண்ணியிருப்போம். பட் ரிவர்சல் வந்துட்டு எதுவுமே நடக்காதனால, நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பையிங் மோடுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நிஃப்டியோட 25,400 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, 50% வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அதாவது 50% அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 93 85 காசு இருக்கு. நான் வந்துட்டு ரூ. 94 வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஆர்டரு. இங்க பாருங்க. இது ரூ. 94 கூட வந்திருக்காது. ஒரு 50 பைசாவுல வந்துட்டு மார்க்கெட் அப்படியே டர்ன் ஆகி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ரூ. 94 வந்துட்டு நான் என்ட்ரி பிரைஸ் போட்டிருந்தேன். லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ ரூ. 94.55 தான் வந்திருக்கும். அங்கேருந்து நம்மளோட டார்கெட் ரூ. 94 எடுத்திருந்தோம்னா 50% டார்கெட் வந்துட்டு போயிடுச்சு. பட் வந்துட்டு எனக்கு என்ட்ரி வந்துட்டு மிஸ் ஆனதுனால, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆர்டர வந்துட்டு 11:00 மேல வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்றது தான். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இத எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, 11:15 டூ 1:15 வந்துட்டு நீங்க பிகினரா இருந்தீங்க அப்டின்னா, ட்ரேடே வந்துட்டு பண்ணாதீங்க. ஒருவேள நீங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்றேன். அது சக்சஸ்ஃபுல்லா 11:15லேருந்து 1:15 வரைக்கும் இருக்கு அப்டின்னா, அது உங்களோட விஷ். நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்றதும், பண்ணாம இருக்கிறதும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 11:15லேருந்து 1:15 வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே. இப்ப நான் 1:15க்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்டின்றத சொல்றேன். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு 115க்கு நான் வரும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ, இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, மார்னிங் வந்துட்டு மார்க்கெட்டு இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ, அதனால இது எல்லாமே வந்துட்டு அதாவது வேல்யூ கிடையாது. இதுல இந்த இது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வேல்யூ கிடையாது. அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ, இங்க பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கு. வந்துட்டு இம்மீடியட்டா வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க. நல்லா வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டிலா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ, இதுதான் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் கேண்டில். ஓகே. அதாவது 13:45 1/4 கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுக்கணும். ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க 25,337 வந்துட்டு இருக்கு. அப்ப என்னது இதுக்கு நியரஸ்ட்டா என்ன கால் ஆப்ஷன் சார்ட் இருக்கு? 25,350 கால் ஆப்ஷன் சார்ட் தான் நம்ம வந்துட்டு வியூ பண்ணணும். இங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட 25,350 கால் ஆப்ஷன் சார்ட். நமக்கு என்ட்ரி கேண்டில் எது? 145 கேண்டில். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அதாவது அந்த லோவுல இருந்து நம்ம மார்க் பண்ணணும். 50% வந்தா தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுக்க போறோம். இங்க பாருங்க. இப்போ நான் 50% மார்க் பண்ணிட்டேன். 50% மார்க் பண்ணேன் அப்டின்னா என்ன பிரைஸ் வருது? ரூ. 97.25 வந்துட்டு வருது. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ரூ. 97 ரவுண்ட் பிரைஸ் வந்துட்டு நான் போட்டுட்டு வெயிட் பண்ணேன்.
மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்பொழுது, சரி நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இந்த 50% மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இதில நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வந்துட்டு பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ரூ. 1 ரூ. 2 அல்ல 10 பைசா கூட நான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போடும்பொழுது, இந்த 10 காசு நம்ம லாட் கூட பண்ணும்பொழுது, இந்த 10 காசே ரொம்ப ஹெவியான வந்துட்டு லாஸ வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஓகே. இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் பக்கத்துல போயிட்டு வந்திருக்கு. ஸோ டோன்ட் வொரி. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணாட்டியும், நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்க போகுது. நம்ம வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்துட்டு ஃபாலோ பண்றோம்னா, அத அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வந்துட்டு மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே கைஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லெவல்ஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு வந்துட்டு தெரியும். நீங்க உங்களோட லெவல்ஸ வந்துட்டு மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னோட லெவல்ஸும் அதுவும் வந்துட்டு சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு மார்க் சேஞ்ச் வச்சிருக்கோம் சார்ட்டு. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுப்பேன். இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா, செல்லிங் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு விசிபிளா வந்துட்டு தெரியுது. அதனால வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டில்ல தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம். செல்லிங்னா அந்த கேண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் ரெட்டா இருக்கணும். மேல வந்துட்டு விக் வந்துட்டு கூட இருக்கணும். கீழ வந்துட்டு விக் கம்மியா இருக்கணும். இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா வந்துட்டு மார்க் பண்ண போறோம். இத வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இது 2ம் வந்துட்டு செல்லிங் கேண்டில்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்துட்டு போனதுனால, நமக்கு வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஓகே. இப்ப நமக்கு பையிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பையிங் பாயிண்ட்ஸ் எங்கேயுமே இல்ல. இங்க பாருங்க கீழ வந்துட்டு இருக்கு. இந்த கேண்டில் நல்லா நோட் பண்ணுங்க. இது இவ்ளோ பெரிய கேண்டிலா இருக்குல்ல, இது எல்லாரும் பையிங்ன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் இது ஒரு பையிங் கேண்டில் கிடையாது. கீழ விக் பெருசா இருந்து, மேல விக்கு ஸ்மாலா இருந்தா தான் வந்துட்டு நான் வந்துட்டு பையிங் கேண்டிலா வந்துட்டு கன்சிடர் பண்றேன். இதுல வந்துட்டு மேல விக்கு கூட இருக்கிறதுனால, நான் இத வந்துட்டு பையிங் கேண்டிலா வந்துட்டு கன்சிடர் பண்ணல. ஓகே. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணுவோம். ஓகே. இதுல ஒரு வியூ தெரியுது பாருங்க. நல்லா வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இதாச்சு அப்டின்னா, மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்டின்றது ஒரு நல்ல வந்துட்டு ஒரு வியூ வந்துட்டு தெரியுது. எப்படியா இருந்தாலும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வந்துட்டு நான் எய்ம் பண்றேன். அதேபோல இந்த வாரத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3 நாள் வந்துட்டு ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எதுவுமே வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ட்ரேடிங் வந்துட்டு இருக்கிறதில்ல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். மந்த்லி வந்துட்டு வீக்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள் வந்துட்டு நல்லா லோ டூ ஹை. அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆயி டே க்ளோஸ் வந்துட்டு ஹைல க்ளோஸ் ஆகும். இல்லன்னா மார்னிங் வந்துட்டு ஹைல ஓப்பன் ஆயி டே க்ளோஸ் வந்துட்டு லோல வந்துட்டு க்ளோஸ் ஆகும். இது போல நடக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. இப்ப அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சென்செக்ஸ் மார்க் பண்ணணும். சென்செக்ஸ் ஏன் வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்டின்னா, ஃப்ரைடே வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால அதுலயுமே நம்ம ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பண்ணோம் அப்டின்னா, காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். சென்செக்ஸ் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மாரியே வந்துட்டு 2 பாயிண்ட் தான் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்டா வந்துட்டு கிடைச்சிருக்கு. சென்செக்ஸும், பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. இவ்வளோ தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு செல்லிங் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம நிஃப்டி குடுக்க போறோம். 2வது ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸ் குடுக்க போறோம். இங்க பாருங்க. நாளைக்கு வந்துட்டு சப்போஸ் மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆயிட்டு, இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆனா நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். இல்ல இங்க ஓப்பன் ஆயிட்டு, இந்த இதுல வந்துட்டு ரிவர்சல் ஆனா ட்ரேட் பண்ண போறோம். அல்லது மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு இப்படியே வந்துட்டு, இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆனா எடுக்க போறோம். இல்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல 50% அதாவது அந்த இடத்துல கேண்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுதோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா, நான் வந்துட்டு ஃபின் நிஃப்டி எப்பயுமே வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு வாட்ச் பண்ணுவேன். ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு.
இங்க ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கு. இங்க வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கு. நீங்க இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டும் பார்த்துருக்கோம். ஃபின் நிஃப்டி சார்ட்டும் பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு வியூ தெரியும் பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பேங்க் நிஃப்டி மூவ் ஆனா நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு காலங்கள் வந்துட்டு மாறிடுச்சு. அதெல்லாம் அந்த மாரியெல்லாம் வந்துட்டு இப்பலாம் சமீப காலங்கள்ல வந்துட்டு மூவ் ஆகுறதில்ல. அதெல்லாம் வந்துட்டு 2014, 15ல வேணா அந்த மாரி மூவ் ஆகியிருக்கலாம். இப்ப வந்துட்டு அந்த மாரி மூவ் ஆகுறது இல்ல. நீ ஒரு வழியில போ, நான் ஒரு வழியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும், ஃபின் நிஃப்டியும் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த கேண்டில் மட்டும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்போம். இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் 30 மினிட்ஸ் கேண்டில், ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில். இதுல நமக்கு ஒரு பார்த்த உடனே இந்த கேண்டில்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்றதுக்கு டவுட்டா இருக்கு. ஸோ, இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் நேத்திக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோஸ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்க்குறீங்கன்னு வந்துட்டு செக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுல நம்ப எந்த அளவுக்கு வந்துட்டு கவனமா பார்க்குறோம், இல்ல கவனமா வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ். இப்போ பேங்க் நிஃப்டிய வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபின் நிஃப்டில வந்துட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. கேண்டில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பையிங் கேண்டில் இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் கேண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டில வந்துட்டு பாருங்க. இங்க பாருங்க. விக் வந்துட்டு இந்த கேண்டில்ல லோ கூட இருக்கு. ஹை வந்துட்டு கம்மியா இருக்கு. ரெட் கேண்டில் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹைல வந்துட்டு கூட இருக்கணும். அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலுமே வந்துட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு. விக் வந்துட்டு கீழ வந்துட்டு ஹையா இருக்கு. மேல வந்துட்டு லோவா இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம பையிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபின் நிஃப்டில வந்துட்டு டவுட்டா இருந்தது இல்லையா? இங்க வந்துட்டு எனக்கு ஒரு வியூ தெரியுது. இது வந்துட்டு பாட்டம்ல விக் வந்துட்டு ஹையா இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஹை லோ வந்துட்டு மார்க் பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரேட வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்துட்டு கேண்டில்ஸ் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. இம்மீடியட்டா வந்துட்டு என்ட்ரி குடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி திங்க் பண்ணிட்டு என்ட்ரி குடுங்க. அதேபோல நீங்க நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கும்பொழுது, நம்ம வச்சிருக்க கேப்பிட்டல்ல 10% தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.